கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா குறித்த நேரம் வந்துச்சு. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நேரம் வச்சுருக்காருல, ஒரு காலம் வச்சுருக்காருல, அது வந்தது. பிரியமானவர்களே, பிரசங்கி 9:11 நல்லா படித்து பாருங்க. ஓடுகிறவனுடைய வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களுடைய சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானவான்களுடைய ஞானமும் போதாது, தயவு அடைவதற்கு வித்வான்களுடைய அறிவும் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் தேவ செயலும் சமயமும் நேரிட வேண்டும். தேவ செயல் சமயம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்தது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் வந்தது. இந்த நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற வேலை வந்தது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எல்லாத்துக்கும் ஒரு காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். சங்கீதம் 102:13 நீங்கள் வாஸ்து பாருங்க. கர்த்தர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்கி அதற்கு தயை செய்யும் காலமும் குறிப்பிட்ட நேரமும் வந்தது. அப்போ ஆண்டவர் இறங்குவதற்குரிய ஒரு நேரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தயை செய்வதற்குரிய ஒரு நேரத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் விசுவாசிங்க. என் ஆசீர்வதிக்கிற நேரம் வந்துட்டு, ஆண்டவர் என் மேல் இறங்குகிற ஒரு நேரம் வந்துட்டு, ஆண்டவர் எனக்கு தயவு செய்கிற காலம் வந்தது, கர்த்தர் எனக்காக எழுந்தருளுகிற நேரம் வந்தது. யோசேப்புங்கிற வாலிபனுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆனால் கர்த்தருடைய நேரம் வரும் வரைக்கும், கர்த்தருடைய வேலை வரும் வரைக்கும் அவன் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தான். கர்த்தருடைய நேரம் வந்தது, கர்த்தருடைய வேலை வந்தது. ஆதியாகமம் 41:41 கர்த்தர் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக கர்த்தர் வைத்தா. அவருடைய வேலைக்காக காத்துருங்க. பிரசங்கி 3:1-5 வரைக்கும் வாஸ்து பாருங்க. எல்லாத்துக்கும் அதிததின் காலம் உண்டு. விதைக்க ஒரு காலம் உண்டு, விதைத்தலை அறுக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, அழுததற்கு பின்பு நகைக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க காலம் உண்டு, அதை கட்ட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, கிழித்ததை தைக்க ஒரு காலம் உண்டு. அப்படின்னா வேதாமத்தில் சில காரியங்களுக்கு சில காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு இன்னைக்கு ஆசீர்வாதம் செய்யக்கூடிய, அற்புதம் செய்யக்கூடிய காலம் வந்தது என்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறான். அவருடைய வேலை வந்துச்சு. அவருடைய வேலையை யாராலையும் தடுக்க முடியாது. கர்த்தர் உயர்த்துகிற நேரத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஒரு இளைஞன் ரொம்ப கஷ்டப்பட்டான். நல்லா படிச்சிருந்தான், நிறைய படிச்சிருந்தான். படித்ததுக்கு ஏற்ற வேலை அவனுக்கு கிடைக்கல. கஷ்டப்பட்டு ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். நிறைய பேர் அவனை அற்பமாக நின்னாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது. அவனுக்காக கர்த்தர் குறிக்கப்பட்ட காலம் வந்தது, நேரம் வந்தது. ஒரு பெரிய அரசு அதிகாரியாக கர்த்தர் அந்த வாலிபனை மாற்றினா. இன்னைக்கும் கர்த்தருடைய வேலை வந்துச்சு. வேதத்தை வாஸ்து பாருங்க. யோவான் 2:2-3-4 திராட்சரசம் காலியாயிட்டு தாய் இயேசுவிடத்தில் வந்து சொல்கிறாங்க. இயேசு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை. சில நிமிடத்தில் கர்த்தருடைய வேலை வந்தது. தண்ணி திராட்சரசமாய் மாறிட்டு கர்த்தருடைய வேலை வந்தது, கர்த்தருடைய நேரம் வந்தது, கர்த்தருடைய காலம் வந்தது. கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார், மேன்மைப்படுத்த போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நீர் இவர்களுக்கு குறிப்பிட்ட காலம் வந்தது, நேரம் வந்தது, ஆசீர்வதிச்சிருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.